Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்ம சேனல்ல எவ்ரி ஃப்ரைடே ஸ்வீட்ஸ் இல்லனா ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல தீபாவளி ஸ்வீட் சுழியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சுவையான சுழியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். நான் ஊற வைக்காமல் போட்டிருக்கிறதுனால 3 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு வெந்திருக்கும், அதை எடுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. கடலைப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம். கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குழன்னு அரைக்க தேவையில்ல, லைட்டாக மசிஞ்சால் போதும். சுழியனுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஒரு வானலில் சேர்த்து இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கல்லுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டிக்கலாம். சுழியனுக்கு இது மாதிரி நல்லா டார்க்காக இருக்கிற வெல்லம் வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெல்லத்தோட ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இதை நம்ம கொதிக்க விடலாம். சுழியனுக்கு வெல்லம் பாகு கன்சிஸ்டன்சி போகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே இது மாதிரி எடுத்து ஊற்றும் போது லைட்டாக இது மாதிரி திக்காக இருந்தாலே போதும். இந்த டைமில் நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவலை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகு இது மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே தேங்காய் துருவலை சேர்த்துட்டோம் அப்படின்னா தேங்காய் துருவல் அந்த பாகில் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகும். அப்போ நமக்கு சுழியன் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் பாகில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தேங்காய் பாகில் வேகும்போது அப்பப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். தேங்காய் பாகெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3/4 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் போதுமானதாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சுழியன் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம கடலைப்பருப்பு பூரணத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். 3/4 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப் வெல்லம், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருந்தோம். இந்த அளவுக்கு 13 சுழியன் செய்யலாம். சுழியன் போடுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சுழியன் கோதுமை மாவில் போட்டோம் அப்படின்னா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி திட்டமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கும், அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து கரைச்சிக்கோங்க. மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுழியனோட அவுட்டர் லேயர் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பூரண உருண்டையை இந்த மாவில் போட்டுடலாம். வானலில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சுழியம் உருண்டையை போட்டுடலாம். எண்ணெயில் முழுகாமல் இருக்கிற மேல் பகுதியிலும் நம்ம சுடு எண்ணெயை மேலே இது மாதிரி தெளித்து விட்டுடலாம். இப்போது சுழியன் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். சுழியனை நம்ம மைதா மாவில் போடாத கோதுமை மாவில் போட்டிருக்கிறதுனால ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும்.
இப்போது சுழியன் 2 சைடும் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இது மாதிரியே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா சுழியனையும் போட்டு எடுத்துடலாம். இந்த சுழியன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம், இல்லைனா யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா டிஃபனுக்கு கூட நம்ம இதை ஸ்வீட்டாக செஞ்சு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கோல்டன் கலரில் சூப்பரான சுவையான சுழியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் தீபாவளி ஸ்வீட்டான டேஸ்டான சுழியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவும் நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.